இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த அமுத சுரபி அப்படிங்கிற இந்த மணி ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மணி ஏர்னிங் அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா இது ஒரு ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் தான். இதை பொறுத்தளவுக்கு நம்ம ஆர்ட்ஸ் பார்க்குறது மூலமாக, அதாவது விளம்பர வீடியோ பார்க்குறது மூலமாக நம்மளால் மணி ஏர்ன் பண்ண முடியும். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் டெய்லி நம்மளால் ₹9 வரைக்கும் மணி ஏர்ன் பண்ண முடியும். இதை மற்றவங்களுக்கு ரெஃபர் பண்ணுறது மூலமாக ஒரு ரெஃபரலுக்கு ₹15 மணிக்கு நம்மளால் சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் டெய்லி 2 வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். ஃப்ரீ பிளானில் 2 வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும். 3 மினிட்ஸ் 3 நிமிஷம் வீடியோ ரன் ஆகும். ஸோ அதை பார்க்குறது மூலமாக நமக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் நம்ம மணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷனை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா என்னோடய ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ரெஃபரல் லிங்க்கை கிளிக் பண்ணி வெப்சைட்டுக்குள்ளே போகும். ஸோ வெப்சைட்டுக்குள்ளே போனோடனே பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு உங்களோட நேம் கேட்கும். ஆஸ் பர் பேன் கார்டு அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ பேன் கார்டில் எப்படி நேம் இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக கொடுங்க. உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. ஸோ ஒரு மொபைல் நம்பர் ஒரு பேன் கார்டை வச்சு ஒரு அக்கௌண்ட் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ மல்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கேஒய்சி வெரிஃபிகேஷன் ஃபியூச்சரில் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ஒரு ஐடிக்கு ஒரு மொபைல் நம்பர், உங்களோட ஒரு பேன் கார்டில் உள்ள நேம் யூஸ் பண்ணிக்கிங்க. கீழே கொடுத்ததுக்கப்புறம் கீழே கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டானது ரெஜிஸ்டர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிலே அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ண சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் இன்ஸ்டால் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக ப்ளே ஸ்டோரில் போய் உங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகிடும் உங்கள் மொபைலில். நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்கள் மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மெயினில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாமல் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோவுக்கு ₹4 கிடைக்கும். ஸோ 2 வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ₹8 நம்ம மணி ஏர்ன் பண்ண முடியும். அதில் டிடிஎஸ் 10% பிடிச்சது போக உங்களுக்கு ₹3.60 ஒரு வீடியோவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நான் பார்த்தீங்கன்னா பேக்கேஜில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதாவது ₹699 பேக்கேஜில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ பார்த்தோம் அப்படின்னா ₹5 கிடைக்கும். 3 வீடியோ டெய்லி நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிளானில் 2 வீடியோ டெய்லி வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 மினிட்ஸ் 3 நிமிஷம் மட்டும்தான் வீடியோ பார்க்கக்கூடிய டியூரேஷன். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறது ₹4 உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதில் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ₹699 பிளானில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த அமௌண்ட்டை வச்சு மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ், அதாவது ரெஃபர் பண்ணக்கூடிய மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ₹15 கிடைக்கும். அவங்களும் அந்த ₹699 பிளானில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃபரல் கமிஷன் ₹40 உங்கள் வேலெட்டில் கிரெடிட் ஆகும். ஓகேங்களா? ஸோ எப்போ உங்களோட இந்த வீடியோ ஏர்னிங்கில் உங்களுக்கு ₹200 ₹200 உங்களுக்கு வருதோ, ₹200 வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வித்ட்ரா வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ அந்த அமௌண்ட்டை வச்சு நீங்கள் மொபைல் ரீசார்ஜோ இல்லை டிடிஎச் ரீசார்ஜோ நீங்கள் பண்ணிக்கலாம். அது போக உங்கள் பேங்க்குக்கும் டேரெக்டாக வித்ட்ராவும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கமிஷன் பார்த்தீங்கன்னா இதில் தான் ஆட் ஆகும். ரெஃபரல் கமிஷனை பொறுத்தளவுக்கு டோட்டலாக ₹300 வந்தோடனே அதுவும் பார்த்தீங்கன்னா வித்ட்ரா வேலெட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ வித்ட்ரா வேலெட்டுக்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன உடனே தான் நம்மளால் வித்ட்ரா எடுக்க முடியும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கும். ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணியும் அவங்க டெய்லி வீடியோ பார்க்குறாங்களா, அதுலேயும் கமிஷன் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ₹699 எனக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த பிளான் காமிக்குது. அடுத்த பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ₹7300 பிளான் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல காமிச்சிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா 4 வீடியோ வரும். ஸோ பார்த்தீங்கன்னா 7 நிமிஷம் வீடியோ பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இது அதுக்கு அடுத்த பிளான். ஓகேங்களா? ₹7399 பிளான் அடுத்த பிளான். நான் ஜாயின் பண்ணலை, ₹699 பிளானில் மட்டும் தான் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ₹699 பிளான்லேயோ இல்லை அதுக்கு அடுத்த உள்ள பிளான்லேயோ ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா, பேக்கேஜ் பிளானில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வீடியோ பார்க்குறதுலேயும் நமக்கு கமிஷன் டெய்லி ஆட் ஆகும். அவங்க பார்க்கக்கூடிய அந்த 3 வீடியோ பார்த்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு அதில் சம் பர்சன்டேஜ் நம்ம அமௌண்ட் நம்ம வீடியோ ஏர்னிங்கில் நமக்கு கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த டீட்டெயிலும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா இங்கே மை வேலெட் அப்படின்ட்டு பாருங்கள். அதுக்குள்ளே போனோம்னா மை வேலெட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா வீடியோ ஏர்னிங் இருக்கும். ஸோ இது நம்ம வீடியோ பார்க்குறது மூலம் நமக்கு வரக்கூடிய கமிஷன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நான் ஃப்ரீ பிளானில் ஜாயின் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ₹3.60 கிரெடிட் ஆகிருக்கு. நான் ஒவ்வொரு வீடியோ பார்க்குறதுக்கும் ₹3.60 கிரெடிட் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது வீடியோ பிளான். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நான் பேக்கேஜில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ₹4.50 ஜாயின் ஆகிருக்கு. ₹4.50 எனக்கு கிடச்சிருக்கு. அதாவது 3 வீடியோ ஒரு பெர் டேக்கு 3 வீடியோ வரும். ஸோ ₹15 10% டிடிஎஸ் பிடிச்சது போக ₹4.50 என் வேலெட்டில் கிரெடிட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ரெஃபரல் ஏர்னிங் இருக்கு பாருங்கள். ஸோ ரெஃபரல் ஏர்னிங்கில் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் பார்க்கலாம். ரெஃபரல் ஏர்னிங்கில் நம்ம ரெஃபர் பண்ணுற கமிஷன் இதில் பார்த்துக்கலாம்.
ஸோ எத்தனை பேர் ரெஃபர் பண்ணியிருக்கோம், அதில் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் வந்திருக்குது அப்படிங்கிறத இந்த ஆப்ஷனில் பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், வீடியோ வந்து கமிஷன் வாட்ச் வீடியோ, இந்த வீடியோ வாட்ச் பண்ணுறது மூலம் நமக்கு வந்து 45 பைசா வந்து கிரெடிட் ஆகும். ஓகேங்களா. அப்புறம் வந்து ரெஃபர் பண்ணதுக்கு 15 ரூபா வந்து நமக்கு வரும். ஸோ 15 ரூபாவில் வந்து டேக்ஸ் பிடிச்சது போக 10% டேக்ஸ் பிடிச்சது 13 ரூபா 50 பைசா வந்து நம்ம வேலெட்டில் வந்து கிரெடிட் ஆகும். ஓகேங்களா. அவங்க ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் ஃப்ரீ பிளான்லேயே ஜாயின் பண்ணியிருந்தாலும் ஜாயின் பண்ண மெம்பர்ஸ் வீடியோ பார்க்குறதுக்கு நமக்கு 45 பைசா வந்து ஆடும். நம்ம நிறையா ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா நிறையா இன்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ வந்துட்டு நம்ம 200 ருபீஸ் வந்து வீடியோ அர்னிங்கில் ரீச் பண்ணுறோமோ அப்போ அந்த அமௌண்ட்டு இங்கே வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி ரெஃபரல் கமிஷனில் வந்து பார்த்திங்கன்னா 300 ருபீஸ் எப்போ வந்து நமக்கு ரீச் ஆகுதோ அப்போ இது மறுபடியும் வித்ட்ரா வாலெட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். ஓகேங்களா. இது நீங்கள் பேக்கேஜ் பிளானில் ஜாயின் பண்ணுறதும் இல்லை ப்ரீ பிளான்லேயே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறதும் உங்களோட சொந்த விருப்பம். ஓகேங்களா. ஸோ நான் ப்ரீ பிளான்லேயே வந்து நான் ஜாயின் பண்ணிவிட்டு நிறைய பேர் ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நல்ல ஒரு இன்கம் வந்து உங்களால் பார்க்கணும். உங்களோட ரெஃபரல் இன்கம் பார்க்கணும் அப்படின்னா உங்களோட ரெஃபரல் லிங்க் பார்த்தீங்கன்னா மேலே வந்து டிஸ்கிரிப்ஷனில் மெயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே காமிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இது காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா, காப்பி பண்ணி மற்றவங்களுக்கு காமிச்சிங்க அப்படின்னா அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸோ இது மூலமாக வந்து இன்கம் பார்க்கலாம். ஓகேங்களா. இல்லை பேக்கேஜ் பிளானில் ஜாயின் பண்ணலாம். இதில் ஒரு டவுட் வரும், நம்ம ஃப்ரீ பிளானில் வச்சுட்டு நம்ம கீழே ஜாயின் பண்ணுறவங்க 699 ரூபா பிளானில் ஜாயின் பண்ணால் நமக்கு 40 ரூபா ரெஃபரல் கமிஷன் கிடைக்குமா அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ரீ பிளானில் இருந்துக்கிட்டு நம்ம கீழே ஜாயின் பண்ணுறவங்க பேக்கேஜ் பிளானுக்கு போனாங்க அப்படின்னா அதுக்கான பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்காது. 15 ரூபா கமிஷன் மட்டும்தான் ரெஃபரல் கமிஷன் கிடைக்கும். ஓகேங்களா. அந்த 40 ரூபா கமிஷன் வந்து கிடைக்காது. எப்போ வந்து நீங்கள் பேக்கேஜ் பிளானில் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த கமிஷன் எல்லாமே உங்களுக்கு ரெஃபரல் ஏர்னிங்கில் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகிரும். அப்போ வந்து கிரெடிட் ஆகும். நீங்கள் பேக்கேஜில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் அதில் கிரெடிட் ஆகாது. அந்த 15 ரூபா மட்டும்தான் கிரெடிட் ஆகும். உங்களுடைய ரெஃபரல் கமிஷன் 15 ரூபா தான் கிரெடிட் ஆகும். எத்தனை பேர் பேக்கேஜில் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் ஃப்ரீ பிளானில் என்ன ரெஃபரல் ஏர்னிங் இருக்கோ அதை உங்களுக்கு கமிஷன் இருக்கோ அந்த கமிஷன் தான் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு சப்போர்ட்டு வந்து நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. இதில் மேலே வந்து இந்த புள்ளி மாதிரி இருக்கு பாருங்கள், இந்த 4 புள்ளியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல சப்போர்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, வாட்ஸ்அப் கஸ்டமர் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் இதில் நீங்கள் கஸ்டமர் சப்போர்ட்டில் போய் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் வந்துட்டு பிளானில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஹோம் பேஜில் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய அடுத்த பிளான் வந்து காமிக்கும். ஃபஸ்ட்டு வந்து 699 ரூபா பிளான் காமிக்கும். அதுக்கப்புறம் அதை ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த பிளான் வந்து இந்த இடத்துல காமிக்கும். ஓகேங்களா. இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பே நவ் அப்படின்னு வந்துடும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். கூகுள் பே, ஃபோன்பே, நெட் பேங்கிங் அப்படின்னு எந்த ஒரு ஆப்ஷன் மூலமாகவும் உங்களால் வந்து பே பண்ணிக்க முடியும். பே பண்ணினதுக்கப்புறம் ஸோ உங்களோட ரெக்வஸ்ட் வந்து சென்ட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் பேக்கேஜை வந்து அப்டேட் பண்ணி விட்ருவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் பேக்கேஜில் ரெஃபர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த 40 ரூபா ரெஃபர் கமிஷன், இதில் பாருங்கள் யூ கேன் ஏர்ன் டெய்லி 40 ரூபான்னு இருக்கும். இந்த 40 ரூபா ரெஃபர் கமிஷன் வந்து கிடைக்கும். நீங்கள் ஃப்ரீ பிளானில் இருக்கும்போது உங்களுக்கு 15 ரூபா ரெஃபர் கமிஷன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா. இதில் டெய்லி வரக்கூடிய விளம்பர வீடியோ பார்க்குறதுக்கு இந்த இடத்துல இருக்க பாருங்கள் வாட்ச் வீடியோஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைமிங் காமிக்கும், உங்களோட வீடியோவுக்கு எவ்வளோ நேரம் பார்க்கணும், அதே மாதிரி ஒரு வீடியோ பார்த்தா எவ்வளோ பெர் வீடியோவுக்கு வந்து அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிப்பாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 வீடியோ, நான் வந்து 699 ரூபா பிளானில் ஜாயின் பண்ணிக்கிறனால எனக்கு 3 வீடியோ வரும். ஒரு வீடியோவுக்கு 5 ரூபா மணிக்கு 15 ரூபா வந்து வரும். ஒரு வீடியோவோட டைம் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நான் ரெடி அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா விளம்பர வீடியோ வந்து ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ விளம்பர வீடியோ ஓடினோடனே பார்த்தீங்கன்னா இடையில ஒரு 40 செகண்ட் இல்லை 1 நிமிஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கேட்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களா அப்படிங்கிறதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கேட்கும். ஸோ அந்த கன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப கண்டினியூவாக வரும். ஒரு வீடியோ முடியறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 டைம் 4 டைம் வந்து கன்ஃபர்மேஷன் கேட்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறத கேட்கும். ஸோ அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். இடையில நீங்கள் அதை கொடுக்காம விட்டீங்க அப்படின்னா வீடியோ ஃபஸ்ட்லேருந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் விளம்பர வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து பார்க்க வேண்டியிருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் எஸ்என் கேட்கும், நீங்கள் எஸ்என் கொடுக்கணும். ஸோ இது மாதிரி 2-3 டைம் வந்து எஸ்என் கேட்கும். ஸோ அதை வந்து கொடுக்கணும். அப்புறம் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கேப்ஸா வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு நம்பர் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண உடனே உங்கள் அமௌண்ட் வந்து வேலை கொடுப்பாங்க. ஸோ ஃபைனலாக அந்த வீடியோ எண்டில் வந்து நான் எப்படி வந்து கேப்ஸா கொடுக்குறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். வீடியோ பார்த்தீங்கன்னா முடிய போகுது. ஸோ முடியும் போது பார்த்தீங்கன்னா கடைசியாக ஃபைனலாக இந்த மாதிரி வந்து கேப்ஸா கேட்கும். ஸோ இந்த நம்பரை வந்து டைப் பண்ணணும். இந்த இடத்துல 504 அப்படின்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த இடத்த வந்து கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா ரன் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட
வேலெட்டில் வந்து கிரெடிட் ஆகிரும். இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா என்னோடய டெலகிராம் சேனலோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.